சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பல விசுவாசிகளுக்கு தேவனுடைய வீட்டை கட்டுவதில் தங்களுக்குள்ள பங்கை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது புரியவில்லை. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஏதாவது வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று செய்தியை கேட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய சபையை கட்டுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை அனுபவத்தின் மூலமும் கர்த்தருக்கு காத்திருப்பதன் மூலமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சபையை கட்டும்போது நாம் அவருடைய உடன் ஊழியர்களாகவும் பங்காளிகளாகவும் இருக்கின்றோம். நம்முடைய அன்பு, சாட்சி மற்றும் தியாகத்தின் மூலம் அவர் நமக்கு பல ஆவிக்குரிய பிள்ளைகளை தருவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 127வது சங்கீதம் 4வது வசனம். நாம் மகிழ்ச்சியினாலும் பலத்தினாலும் நிரப்பப்படுவோம். நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் கர்த்தருடன் வளரவும் நடக்கவும் கற்றுக்கொள்ளும் போது நமது மகிழ்ச்சி பெருகும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயில் உள்ள விசுவாசிகளுக்கு இப்படியாக எழுதுகிறான்: நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அவன் அவர்கள் மத்தியில் இருந்தபோது எத்தனை இன்னல்களை அனுபவித்தான் என்பதை அவன் மறந்துவிட்டான். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதன் மூலம் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது ஜீவனுள்ள கற்களாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பில் மற்றவர்களை கொண்டு வரும்போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 4 மற்றும் 5வது வசனங்கள் உங்களுக்கும் உண்மையாக காணப்படும். ஆத்துமாக்கள் எப்போதும் பிரசங்கங்களால் ரட்சிக்கப்படுவதில்லை. சில சமயங்களில் அவர்கள் சில சாட்சியின் வார்த்தைகள் அல்லது கனிவான காரியங்களின் மூலம் ரட்சிக்கப்படுகிறார்கள். எனது கல்லூரி தோழன் ஒருவன் என்னோடு கூட டோரண்டோவில் வசித்து வந்தான். அவன் பெயர் மிஸ்டர் கிரீன்வே. ஆண்டவரே, மிஸ்டர் கிரீன்வே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபம் செய்தேன். ஒரு நாள் காலை நான் மிஸ்டர் கிரீன்வேயிடம் கேட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டாயா? அவன் பதிலளித்தான், ஆம், நான் 2 வாரங்களுக்கு முன்பு நான் மறுபடியும் பிறந்தேன் என்றான். என் மனதுக்குள் மகிழ்ச்சியுடன் இது எப்படி என்று அவனிடம் கேட்டேன். அவன் சொன்னான், நீ எனக்கு ஷேவிங் கிரீம் மற்றும் சோப்பை கொடுத்த அந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பதிலளித்தான். சோப்பு போடாமல் ஷேவிங் செய்ததால் அவனுடைய கன்னம் அறுபட்டதை நான் கவனித்தேன். அதனால் அந்த பொருட்களை அவனிடம் கொடுத்தேன். திரு கிரீன்வே ஆத்மாவை ரட்சிக்க தேவன் அந்த கனிவான செயலை பயன்படுத்தினார். இது ஒரு சிறிய காரியம்தான். நான் கிரீமை கொடுத்தபோது அற்புதமான இரட்சகராகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அவனிடம் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை அவன் உணர்ந்தான். துன்பத்தில் இருக்கும் ஒருவரை நாம் ஆறுதல் படுத்தும் போதோ அல்லது நோயுற்றோர்களை சந்திக்கும் போதோ கர்த்தர் தம்முடைய வீட்டை நம் மூலமாக கட்டுகிறார்.